சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான நேரம் முதல் திமுகவின் அமைச்சர்கள் பின்னடைவை சந்திக்க தொடங்கினர். அதன்படி முதலமைச்சர் உள்ளிட்ட 16 பேர் முதல் சுற்றில் இருந்தே பின்னடைவில் இருந்தனர். இறுதியில் 16 பேர் தோல்வியை சந்தித்தனர். இந்த தோல்வியில் சில உண்மைகளும் உள்ளன. கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடும் முதல்வர் ஸ்டாலின் அடிக்கடி தொகுதி பக்கம் சென்றாலும் மக்கள் பிரச்சனைகளை நேரில் கேட்டு பெறவில்லை. போட்டோ ஷூட் எடுத்ததால் வந்த பலனே தோல்வி என கூறப்படுகிறது. மழையில் குடியிருப்புகளில் தண்ணீர் புகுவது, வாகன நெரிசல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் கடந்த 5 ஆண்டுகள் இருந்தும் ஸ்டாலின் காதில் போட்டுக் கொள்ளவில்லை. இதேபோல துரைமுருகன் திமுகவில் யாரையும் மதிப்பதில்லை. கூட்டணி கட்சியினரை ஒரு அடிமை போல நடத்தினார். கட்சி நிர்வாகிகளுக்கு காஃபி டீ வாங்குவதற்கு கூட காசு இல்லை. உடல் நலக்குறைவால் கடும் அவதிப்பட்டு வந்த இவர் பிடிவாதமாக சீட் வேண்டும் என கேட்டு நின்றதால் மக்கள் அவரை வீட்டிற்கு ஓய்வெடுக்க அனுப்பி வைத்தனர். அடுத்ததாக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஆரம்பம் முதலே டிஜிட்டல் சர்ச்சையில் சிக்கி சின்னாபின்னமானார். பாதி நாள் வெளிநாட்டில் இருப்பார். முதலாளியாக வலம் வந்த இவரை மக்கள் புறக்கணித்தனர். சமூக நலத்துறை அமைச்சராக இருந்த கீதா ஜீவன் சொந்த காசில் சூனியம் வைத்துக் கொண்டார். தூத்துக்குடியில் லேசான மழைக்கு கூட தண்ணீர் தேங்கி நின்றது. சாலைகளெல்லாம் புழுதியாகி பறந்தன. இது தவிர மாவட்டத்தில் உள்ள அமைச்சர்களுக்கு இடையே குடுமிப்பிடி சண்டை. இதில் ஒன்றுக்கு கூட தீர்வு காணாமல் இருந்த கீதா ஜீவன் விரட்டி அடிக்கப்பட்டார். மதுரையில் கிங் மேக்கர் என கூறி வந்த மூர்த்தியும் மண்ணை கவினார். மதுரை மாநகராட்சியின் அவலத்தையும் கோஷ்டி பூசலையும் தடுக்க எந்த நடவடிக்கையும் இவர் எடுக்கவில்லை. சாதி பாகுபாடு காட்டி வந்த அமைச்சர் மூர்த்திக்கு மக்கள் சவுக்கடி கொடுத்து அனுப்பி வைத்தனர். சீட் மறுக்கப்பட்டு மீண்டும் பிடிவாதமாக சீட் பெற்ற அமைச்சர் காந்தியை மக்கள் தோற்கடித்தனர். ஏற்கனவே அவர் மீது பல அதிருப்தி. அமைச்சர் பதவி கொடுத்தும் தொகுதிக்கு எதுவும் செய்யாத நிலையில் மீண்டும் அவர் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். சைதாப்பேட்டையில் மா சுப்பிரமணியனுக்கு தர்ம அடி கொடுத்தனர் வாக்காளர்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் சர்ச்சை வழக்கில் இவர் மீது பல குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அவருக்கு மீண்டும் சீட் வழங்கப்பட்டது. பாலியல் வழக்கில் சிக்கிய இவரை படுதோல்வி அடைய வைத்தனர் வாக்காளர்கள். சென்னையில் மற்றொரு தொகுதியில் அமைச்சர் தாமோ அன்பரசனும் மண்ணை கவினார். ஆலந்தூர் தொகுதியில் கட்சிக்கு கோஷ்டி மோதல், புறநகரில் பகுதியில் தலைவிரித்தாடும் தண்ணீர் ஊழல், ரவுடிகள் அட்டகாசம் என அனைத்திலும் சிக்கியது இவரது பெயர்தான். கடைசி காலகட்டத்தில் அமைச்சரவையில் இடம்பெற்ற அமைச்சர் ராஜேந்திரன் அதன் பின்னர் தொகுதி பக்கம் தலை காட்டவில்லை. கட்ட பஞ்சாயத்து, ரியல் எஸ்டேட், தொழில் என இவர் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் மக்கள் அவரை வழி அனுப்பி வைத்தனர். ஆவடி நாசர் பற்றி சொல்லவே வேண்டாம். ஏற்கனவே பால்வளத்துறையில் நடந்த ஊழலுக்காக பதவி இழந்த நிலையில் மீண்டும் பதவி பெற்ற இவரை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆவடி மாநகராட்சியின் நலனுக்காக கூட ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்காத ஆவடி நாசரை அடியோடு அடக்கம் செய்தனர். ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக போட்டோ ஷூட் பிரபலமான அன்பில் மகேஷ் தன்னை சுற்றியிருக்கும் நபர்கள் கூறுவதை மட்டும் கேட்டு டுபாக்கூர் அறிக்கை விடுவார். பள்ளிக்கல்வித்துறையை சீரழித்த பெருமையை இவரே சாரும். தொகுதி பக்கம் சென்றால் இவர் யார், இவருக்கு ஏன் வாக்கு போட வேண்டும் என்ற கேள்வியே காதில் விழுந்தது. நீலகிரி யானை வழித்தடத்தில் உள்ள சட்டவிரோதமாக கட்டப்பட்ட தனியார் சொகுசு விடுதியில் குடும்பத்துடன் தங்கி சர்ச்சையில் சிக்கிய மதிவேந்தனும் படுதோல்வியடைந்தார். துறையிலும் சரி, தொகுதியிலும் சரி, எந்த பணியும் செய்யாத அவரை சத்தமில்லாமல் மக்கள் தோற்கடித்துள்ளனர். தமிழ்நாட்டில் இருக்கும் கடனை மறந்து தமிழ்நாடு ஒளிர்கிறது, தொழில்துறையில் முதலிடம், கட்டுக்கதை கட்டிய டிஆர்பி ராஜாவையும் மக்கள் ஓரங்கட்டியுள்ளனர். மன்னார்குடியை மறந்து மமதையில் இருந்த இவருக்கு மக்கள் சரியான மருந்து கொடுத்து தூங்க வைத்திருக்கிறார்கள். வீட்டு வசதி துறை அமைச்சராக இருந்த முத்துசாமி ஈரோடு பக்கம் செல்வதே கிடையாது. தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் கண் தெரிகிறதா என்ற கேள்வியுடன் அவருக்கு பிரியாவிடை அளித்தனர். செய்தித்துறை அரசின் திட்டங்களை கொண்டு செல்ல நியமிக்கப்பட்ட அமைச்சர் சாமிநாதனும் படுதோல்வியடைந்தார். அரசிடம் உள்ள பிரச்சனைகளை மறைத்து விளம்பர அரசு நடத்தி வந்த இவருக்கு மக்கள் சாட்டையடி கொடுத்தனர். அவர்களைப் போல் அமைச்சர் பெரிய கருப்பனும் தாவேக்க வேட்பாளரிடம் தோல்வியடைந்தார். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என கூறப்படுவதுண்டு. அந்த அடிப்படையில் திமுகவில் குறுநில மன்னர்களாக வலம் வந்த அமைச்சர்களை மக்கள் வாக்கு என்ற ஆயுதங்களின் மூலம் களை எடுத்துள்ளனர்.